தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உன்னத பாட்டு 4:12 கொஞ்சம் வாசி. என் சகோதரியே, என் மணவாழியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய் என்று சொன்னால், ஒரு பாதுகாப்பான தோட்டத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைங்க. கர்த்தரின் தோட்டம் அப்படின்னா அது விசேஷமான தனித்தன்மை வாய்ந்தது தான் கர்த்தரின் தோட்டம். இப்போ நம்ம வாழ்க்கை விசேஷமான வாழ்க்கையாய் தனித்தன்மையுடைய ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் நானும் கர்த்தரி தோட்டம், விசேஷமான தோட்டம், தனித்தன்மை வாய்ந்த தனிச்சிறப்புமிக்க தோட்டமாகத்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நமது வாழ்க்கையை பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசேஷித்த தோட்டமாகி நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பை கர்த்தர் தமது கையில் வைத்திருக்கிறார். அதை தாங்க நம்ம வாசிக்க கேட்டோம். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறான்னு சொன்னால், அப்படி தோட்டத்தை அற்புதமாய் பாதுகாத்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் நமது ஆண்டவர். அவர் கரத்திலே அப்படிப்பட்ட தோட்டமாய் நம்ம இருக்கணுங்க. ஒரு தோட்டக்காரன் தோட்டத்தை பராமரித்து நடத்தி ஒரு பசும் சோலையாக உருவாக்குவது போல ஆண்டவர் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுகிற மக்கள் அப்படி ஆண்டவர் நடத்துகிறார்ன்றது இதுல இருந்து நாம் தெரிந்து ஒரு அற்புதமான ஒன்று. அப்படின்னா அவர் நடத்தணும்னா எவ்வளோ ஆண்டவரோடு அன்பில் ஐக்கியத்தில் நம்ம இருக்கணுங்க. ஏதோ ஒரு சாதாரண தோட்டமே நினைக்காதீங்க. அப்படி ஆழமான அன்பிலும் ஐக்கியத்திலும் இருந்து கனி கொடுக்கத்தான் அப்படிலாம் நம்ம நடத்துறாரு. அப்படிப்பட்ட விசேஷமானவர்களை, நம்ம விசுவாச மக்களை, ரட்சிக்கப்பட்ட தேவஜனத்தை சுற்றிலும் இன்றைக்கு கர்த்தர் கண்ணுக்கு காணாத ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார். இது கேட்கிற ஒவ்வொரு கர்த்தரை பிள்ளை கர்த்தர் சொல்றார், பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்க வியாபாரத்தை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும் அவர் வேலி போட்டு வைத்திருக்கிறார், வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாம் இந்த உலகத்துல பாதுகாப்பா இருக்கிறோங்க. ஆண்டவர் வேலி அடைக்காவிட்டால் இந்த உலகத்தை ஒரு நாள் கூட பாதுகாப்பா இருக்க முடியாது. இப்ப நம்ம பாதுகாப்பா இருப்பதன் ரகசியம், கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். இந்த வேலியை தாண்டி வந்து எந்த சக்தி இங்கு செய்ய முடியாது. இந்த வேலிக்குள்ளே இருக்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்கள் மிகுந்த பாதுகாப்புக்குரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.